பீகாரில் பட்டியலின மக்களின் குடிசைகள் தீ வைத்து நாசமாக்கப்பட்ட சம்பவம் பீகாரில் நடக்கும் காட்டு தர்பாருக்கு மற்றொரு சான்று என எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. பீகார் மாநிலம் நவாடா மாவட்டம் மஞ்ச்கி தோலா அடுத்த மகாதலித் பகுதியில் பட்டியலின மக்களின் 21 குடிசைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. பல வீடுகள் பாதி எரிந்துள்ளன. இந்த சம்பவம் காரணமாக 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாவடா தீ விபத்து சம்பவம் குறித்து பீகாரில் ஆளும் என்டிஏ கூட்டணியை கடுமையாக சாடியுள்ள காங்கிரஸ், மாநிலத்தில் காட்டு தர்பாருக்கு மற்றும் ஒரு சான்று என்றும் அங்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக அநீதி நீடிக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. நவாடா மாவட்டத்தின் மகாதலித் காலனி முழுவதையும் எரித்து 80க்கும் அதிகமான குடும்பங்களின் வீடுகளை அளித்தது பீகாரில் பட்டியலின மக்களுக்கு எதிரான அநீதிகளின் சித்திரத்தை எடுத்து காட்டுகின்றன என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வீடுகள் உடைமைகளையும் இழந்த தலித் குடும்பங்களின் அழுகுரல்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திடம் ஏற்பட்டுள்ள அச்சமும் உறங்கிக் கொண்டிருக்கும் பீகார் அரசை தட்டி எழுப்பவில்லை என்றும் ராகுல் காந்தி சாடியுள்ளார். இத்தகைய அராஜகத்தின் கூறுகள் எல்லாம் பாஜக தலைமை மற்றும் என்டிஏ கூட்டணி ஆட்சியின் கீழ்தான் நடக்கின்றன என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் மௌனம் இந்த மிகப்பெரிய அநீதிக்கு ஒப்புதல் அளிப்பது போல உள்ளது என்றும் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இந்த வெட்கக்கேடான குற்றத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கு எதிராக பீகார் அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளித்து அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.